ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுமா, கர்த்தர் கர்த்தர் நல்லவர், நல்லவர், அவர் கிருபை அவர் கிருபை இன்றும் உள்ளது. என்றும் உள்ளது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் சத்தியம் எங்களை விடுதலையாக்கும். எங்களை விடுதலையாக்கும். எங்கள் மூலமாய் ஆயிரங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் தியானிக்கிற பகுதி ரோமர் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். ரோமர் புஸ்தகம் ஒரு வெளிப்பாடு. அதாவது பவுல் எழுதின நிருபங்கள் முழுவதுமே ஒரு வெளிப்பாடு. கடைசி கால வெளிப்பாடுகளை கர்த்தர் பவுலுக்கு தான் அதிகமாய் கொடுத்தார். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற பகுதி, உங்களுக்குள் வாழும் பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்குள் வாழும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். உங்களோடு பேச விரும்புகிறார், உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், உங்களுக்கு போதிக்க விரும்புகிறார். ஆனால் அந்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு நாம் நடக்க வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்ப பார்க்கிற பகுதி ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16 எடுத்து வாசியுங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவியுடனே அவர் சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவி, நீங்களே ஒரு ஆவிதான். ஆவி மனிதன் தான். மனிதன் ஆவி, ஆத்துமா, சரீரம் உடையவனாய் இருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். நீங்களும் உங்களுக்குள்ளே ஆவி இருக்கிறது. இந்த ஆவிலே தான் தேவன் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியாகிய திருத்துவத்தின் தேவனாகிய மூன்றாவது பிதாவையும் குமாரனையும் உள்ளடக்கின பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களுடைய ஆவியில தான் என்ன செய்றாரு? சாட்சி கொடுக்கிறார். அவர் முதல் என்ன சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள். எல்லாரும் வாய் திறந்து சத்தமா சொல்லுங்க. நான் தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவனே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆவி அல்ல, அவர் இயேசுவையே பிறக்க வைத்த தேவன். கை தட்டுவோம். இயேசுவையே பிறக்க வைத்த திருத்துவத்தின் மூன்றாவது நபராய பரிசுத்த ஆவியாகிய தேவன். அவர் என்ன கொடுக்கிறாரா? சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி? சாட்சினா என்னது? உங்களுடைய ஆவியிலே அவர் பேசுகிறார். தேவன் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீ தேவனுடைய பிள்ளைகள். எதுக்காக ஆவியானவர் இந்த வார்த்தையை அழுத்தி ஆழமா சொல்றாரு என்று சொன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைகள், நான் தேவனுடைய பிள்ளையா? நான் தேவனுடைய பிள்ளை. நான் சாதாரண உலகத்தான் அல்ல. நான் தேவனுடைய பிள்ளை என்று எவ்வளவுக்கு எவ்வளவு நீ விசுவாசிக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் பிள்ளைக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. நீ இந்த உலகத்துல சாதாரண மனிதனுடைய பிள்ளை அல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நீ பிள்ளையா இருக்கிறாய் என்று பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களுடைய மனித ஆவியிலே பேசுகிறார், சாட்சி கொடுக்கிறார், உறுதிப்படுத்துகிறார். நீங்க ரோட்ல நடக்கும்போது நிமிர்ந்து நடங்க. நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. நீ தேவனுடைய பிள்ளை என்று உனக்கு யார்ப்பா சொன்னா? உங்க பாஸ்டரா சொன்னாரு? சொல்லுங்க. உலகத்தை படைச்சவரே சாட்சி கொடுக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை.
அல்லேலூயா. எதுக்காக இந்த வார்த்தை உங்களுக்கு அந்த வெளிப்பாடா வேணும்னா, நீங்க பிள்ளைக்குரிய என்ன ஆசீர்வாதத்தை இப்ப நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இதுல பவுல் மூலியமா ஆவியானவர், நீ தேவனுடைய பிள்ளை என்பதை ஆவியானவர் உங்களுடைய ஆவியோடு சாட்சி கொடுக்கிறார். 1 யோவான் 1 யோவான் 3 1 யோவான் 3 1 2 வசனங்களை வாசிப்பீர்களானால், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். கை தட்டுவோம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். முதல் வசனத்துல என்ன சொல்றாரு? நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். தேவனை பாராட்டுறாராம். ஐயா, நீ தேவனுடைய பிள்ளை என்பதை குறித்து மனிதர்கள் உன்னை பாராட்டாமல் இருக்கலாம். மனிதர்கள் உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை அற்பமா நினைக்கலாம், அல்லது உன்னை சொந்த பந்தம் உன்னை அற்பமாய் நினைக்கலாம். நீ மறுபடியும் பிறந்து தேவனுடைய பிள்ளையா நீ மாறிட்டேன்னா, இதுல என்ன சொல்லப்படுது? பிதாவை தட்டி கொடுக்கிறார் பாருங்க. பிதாவானவர் நமக்கு பாராட்டின அந்த அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அவரே உன்னை தட்டி கொடுக்கிற, நீ என்னுடைய பிள்ளைப்பா, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை என்று முதுக தட்டி கொடுத்த மாதிரி நான் உன்னை பாராட்டுறேன். நம்ம நினைப்போம், நம்ம உலகத்தை படைச்சவருக்கு பிள்ளையா இருந்து அவர் நம்ம பாராட்டுற அளவுக்கு எனக்கு அந்த தகுதியே கிடையாத, அந்த தகுதியே உங்களுக்கு கிடையாத, அவர் பாராட்டுற அளவுக்கு நான் இருக்கிறேன் அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா பிதாவே இந்த வசனத்தை சொல்றாரு, பிதா பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஏன் பாராட்டுறாரு? அவருடைய பிள்ளையா பாராட்டக்கூடிய அளவுக்கு நீங்க எதனால அந்த தகுதியை பெற்றீங்கன்னா, அவருடைய ஒரே குமாரனாகி இயேசுவையே உனக்கு கொடுத்து ரத்தம் சிந்த வச்சு மரித்து உயிர்த்தெழுந்து அந்த நீதியினால உன்னை பிள்ளையா மாத்தி இருக்கிறாரா? பிள்ளை என்ற தகுதியை நாம் பெற்று இருக்கிறோம். கை தட்டுவோம். ஹல்லேலூயா. அதனால பிதா பாராட்டுறாரு. சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் சொல்றாரு, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் அப்படி தம்முடைய ஒரே குமாரனை கொடுத்து ரத்தத்தை சிந்த வச்சு நீ அவருடைய பிள்ளையா மாறணும் முதுக தட்டி உன்னை பாராட்டி அந்த அளவுக்கு பிதா எதற்காக அந்த வேலையை செய்யறாரு? எதற்காக அந்த வேலையை செய்யறாரு? இது ஏதோன் தோட்டத்திலே நடந்த ஒரு கதைதான். அதைத்தான் பவுல் இங்கே விளக்குறாரு. ரோமர் புஸ்தகம் எதற்காக நம்முடைய பிள்ளையா மாத்தி இருக்கிறாரு? தேவனே என் பிள்ளை தாண்டாண்டு உனக்குள்ள சாட்சி கொடுக்கிறாரு. ஏன் அதை உறுதிப்படுத்துறாரு? யோவான் மூலியமா, பவுல் மூலியமா ஏன் அதை திரும்ப திரும்ப என் பிள்ளை என உறுதிப்படுத்துறாரு? எதுக்காக என்று சொல்லி ரோமர் 8:15 எடுத்து வாசித்து பாருங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். சொல்லுங்க, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய
கூப்பிடக்கூடிய புத்திர புத்திர சுவிகாரத்தின் சுவிகார ஆவியை ஆவியை பெற்றிருக்கிறோம். பெற்றீர்கள். பரிசுத்த ஆவியானவரால் நீ முத்திரைக்கப்பட்டு நீ மறுபடியும் பிறந்துட்டேன்னா எந்த உறவுக்குள்ள கொண்டு போயிட்டாரு? அப்பா பிள்ளை, தகப்பன் பிள்ளை, குமாரன் தகப்பன் என்கிற ஒரு உறவை தேவனே விரும்புகிறார். அந்த உறவை தேவனே நினைச்சாரு விரும்புகிறார். எதுக்கு? அந்த வசனத்துல பவுல் சொல்றாரு, அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறோம். சொல்லுங்க, அப்பா அப்பா பிதாவே பிதாவே என்று கூப்பிடக்கூடிய என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார ஆவியை சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறோம். பெற்றிருக்கிறோம். அப்படின்னா என்னதுன்னா, இப்போ உங்க வீட்டுல கேட்டு முன்னாடி ஒருத்தர் வாராரு, ஒரு வாட்ச்மேனோ ஒரு குர்காவோ ஒரு ஆள் வந்து உங்கள்ட்ட தட்டுறாரு வச்சுக்கோங்க, கேட்ட தட்டுறாரு வச்சுக்கிறீங்க, தட்டதான் முடியும். கேட்ட என்ன செய்ய முடியும்? கேட்ட தட்டி யார் இருக்கான்னு கேட்டுட்டு வீட்டுக்குள்ள உள்ளவங்க வெளியே வந்து என்னன்னு கேட்டு உத்தரவு கொடுத்தாதான் அவர் வீட்டுக்குள்ள நினைச்ச முடியும், வர முடியும். ஏன்னா அது யாரு? அந்நியன். இதே இது அந்த வீட்டு ஓனருடைய பிள்ளையா இருந்தா அவ கேட்ட என்ன செய்வான்? அவனே திறந்து அவனே வீட்டுக்குள்ள போவான், ரூமுக்குள்ள போவான், சேர போடுவான், அப்பா பக்கத்துல உட்கார்ந்து பேசுவான். அது யார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அது அடிமைத்தனம் கிடையாது. கைதட்டுவோம். சுதந்திரம். அல்லேலூயா. என் தேவன் அந்த உறவை எதிர்பார்க்கிறார். எப்பா நீ ஒரு பிச்சைக்காரர் போல என் சமூகத்துல வர வேண்டாம், அடிமையா நீ வர வேண்டாம். நீ அடிமையா வர வேண்டாம், பிள்ளையா வா, குமாரனா வா, உரிமையோடு வா, என்கிட்ட பேசு. நானும் உன்கிட்ட பேச விரும்புறேன். நானும் உன்கிட்ட பேச என்ன செய்றேன்? ஏதோ தோட்டத்துல ஆதாம தன்ன மாதிரியே சாயலா படைச்சு ஏதோ தோட்டத்துல அவனை வச்சு எதுக்கு வச்சாருன்னு தெரியுமா? ஆண்டவர் அவனோடு பேசுறதுக்கு தான். தேவன் அவனோடு பேசுவாரு, ஆதாம் தேவனோடு பேசுவான். இப்படி தேவன் உறவு, ஐக்கியம், அப்பாவும் பிள்ளையும் ஒரு உறவு. ஆதாம் வந்து தேவனுக்கு முன்னாக அடிமையா இருக்கல. எப்படி இயேசு பிதாடத்திலே செல்ல பிள்ளையா இருந்தாரோ அதே மாதிரி எப்படி செல்ல பிள்ளையா இருந்தாரோ அதே போல ஏதோன் தோட்டத்திலே ஆதாமை கர்த்தர் வைத்து அந்த ஆதாமோடு பேச ஆண்டவர் நினைச்சாரு, விரும்புகிறார். ஆதாமும் தேவனோடு பேச நினைச்சார். அதுக்காக தான் தமது சாயலாகவே வைத்தார். ஆனா சத்துரு என்ன பண்ணா? பாவத்தை செஞ்ச உடனே அப்பாவும் பிள்ளைக்கு இருக்கிற, தேவனுக்கும் ஆதாமுக்கு இருக்கிற உறவு என்ன செஞ்சுதான்? துண்டிக்கப்பட்டுச்சு. துண்டிக்கப்பட்ட உடனே ஆதாம் நினைச்சான், ஒளிஞ்சிருக்கிறான். அவன் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது தான் நிறுவனமா இருக்கிறதை அறிந்து ஒளிஞ்சிருக்கிறான். ஆண்டவர் அவனை தேடி வரார். ஆதாமே ஆதாமே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 9 வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தின் தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏன் ஒளிகிறான்? அது முன்னாடி தேவனோடு கூட அப்பாவும் மகனுக்குள்ள இந்த உறவு துண்டிக்கப்பட்டுட்டு, அந்த உறவு துண்டிக்கப்பட்ட உடனே எங்க போயிட்டான்?
ஒளிஞ்சிருக்கிறான். ஆனாலும் தேவன் அவனை தேடி வரார். ஆதாமே, ஆதாமே, எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய்? இவன் அதுக்கு என்ன சொல்றான்? அதற்கு அவன், அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு ம், நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். அப்ப தேவனுடைய உறவு துண்டிக்கப்பட்டதுனால அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துட்டு? பயம் வந்துட்டு. பயம் வந்துட்டு. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பயந்து பயந்து வாழ்றாங்க. நோயை குறித்து பயம், வாழ்க்கை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம், பூமியில நடக்கிறதுக்கு பயம், பிற மனிதர்களை பார்க்கும்போது பயம். இதுக்கு மூல காரணம் என்ன தெரியுமா? அப்பாவும் பிள்ளைக்கு உள்ள உறவு தேவன் மனிதனோடு பேச விரும்புறார். அவரே முதுக தட்டி கொடுத்து சொல்றாரு, நீ என் பிள்ளாடாங்கிறாரு என்று பாராட்டுறேங்கிறாரு. இப்பொழுது என் பிள்ளையா இருக்கிறேங்கிறாரு. அப்போ எதுக்குன்னா, ஏன் உன்னை பிள்ளையா மாத்திருக்காரு? நீ எப்பொழுதும் அவர்கிட்ட பேசிட்டே இருக்கணுமா? அவர் உன்கிட்ட பேசிட்டே இருக்குமா? இந்த உறவு உனக்கு இருக்குமானால் உனக்குள்ள ஒரு அசட்டு தைரியம் வரும். அல்லேலூயா. ஆதாமுக்கு ஏவாளுக்கு அந்த உறவு துண்டிக்கப்பட போய் தான் பயம் கொடுக்கு. தேவன் முன்னாடி நிக்க முடியல, பேச முடியல. ஒரு மனிதன் தேவனோடு இருக்கிற உறவு கரெக்டா இருந்தால் அவன் பயப்படவே மாட்டான். கைதட்டுவோம். அவன் பயப்படவே மாட்டான். அப்பாவும் பிள்ளைக்குள்ள உறவு சரியா இருக்குமானால் 1000 பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் அதை மாற்றுவார். அல்லேலூயா. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இளைய குமாரன் சம்பவத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். அது மூத்தவன் தகப்பனோடு கூட இருக்கிறான். இளையவன் தான் என்ன செய்தான்? அப்பா விட்ட சொத்துக்களை பிரிச்சு கேட்டு அதை அப்பா விட்டு விலகி வேசிகளிடத்திலே போய் அவன் சீர்கட்டு ஒரு தவிடு திங்கிற நிலைமைக்கு போயிட்டான். பன்றிகளை மேய்க்கிறவனாய் போய்விட்டான். ஏன்னா அப்பாவும் பிள்ளைக்குள்ள உறவு என்ன செஞ்சுட்டு? துண்டிக்கப்பட்டுட்டு. தேவனோடு இருக்கிற உறவு உனக்கு துண்டிக்கப்பட்டு விட்டால் பன்றிகளை மேய்க்கதான் போணும். அது நிச்சயம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அப்பாவுடைய உறவு துண்டிக்கப்பட்டால் அவன் எப்படி பன்றி மேய்க்க போனானோ, தவிடு திங்கிற நிலைமைக்கு போனானோ, நிறைய பேருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் வாழுகிற காரணம் தெரியுமா? அவங்க நிம்மதியை கொடுக்கிற தேவன் அவங்களுக்குள்ளதான் வாழ்றாரு, அவங்கள்ட்ட தான் பேசுறாரு. அல்லேலூயா. அவரோடு நீ தொடர்பு வச்சுக்கிட்டே இரு, பேசிக்கிட்டே இரு. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வையாக்குவார். உன் வழிகளெல்லாம் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இரு. பரிசுத்த ஆவியான உனக்கு சொல்ல, இந்த பிரச்சனை வந்துட்டாப்பா, அதெல்லாம் ஒண்ணு நடக்காதப்பா, இது இப்படி ஆயிரும்பா, இப்படி உன்கிட்ட பேசுவார். அவர் பேசக்கூடிய தேவன் திருத்துவத்தின் 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய மனித ஆவில தான் இருக்கிறாரு. நீ இங்க இருந்து வீட்டுக்கு போனாலும் வீட்டுக்கு தான் இருக்காரு, இங்க இருந்தாலும் இருக்கிறாரு, நீ தூங்கினாலும் உன் கூட தான் இருக்கிறாரு. நீ அந்நிய பாஷை பேசிட்டே தூங்குங்க, நீங்க தூங்கும் போது கூட ஆண்டவர் பேசுவார். ஏன்னா உன்னோட உறவு வைப்பதற்காகத்தான் உனக்குள்ள வந்திருக்கிறாரு. என்ன நிறைய பேர் கேட்காங்க, எனக்கு நிம்மதி இல்ல, எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், நாங்களும் காலையில ஜெபம் பண்றோம், குடும்ப ஜெபம் பண்ணிட்டு தான் படுக்கிறோம், ஆனாலும் எனக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்ல, கடன் பிரச்சனை தீரல, பிள்ளைகளால என்ன கண்ணீர் வடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அப்ப என்ன ஆகுன்னா, அவங்க என்ன ஆகுன்னா, ஒரு கிறிஸ்தவன்னா காலையில எந்திரிச்சு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஒரு கிறிஸ்தவன்னா தூங்கும் போது பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிட்டு படுக்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள். கிடையாது. கிறிஸ்து ஆவியானவராய் உனக்குள் வாழ்கிறார்.
அவரோடு கூட நீ எப்பொழுதும் தொடர்புல இருக்கலாம். கைதட்டுவோம். எப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும். ஏன்னா இவன் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவான், 10 மணி நேரம் 12 மணி நேரம் உலகத்தை தான் சிந்திச்சுட்டு உலகத்தை யோசிச்சுட்டு அப்படி இருக்கும் பொழுது உன் உள்ளத்துல சமாதானம் வராது, உன் உள்ளத்துல சந்தோஷம் வராது. இளைய குமாரன் என்ன பண்ணுனா, வெளியே போய் தான் பாப்போமே, அப்பா கூட இருந்து என்ன அப்பாட்ட உள்ளதை வாங்கிட்டு வெளியே போயிட்டான். போய் நல்லா சோக் பண்றான், நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றான், எல்லா பணத்தையும் காலி பண்ணிட்டு கடைசியில் ஒண்ணு இல்லாம போயிட்டான். கடைசியில பன்றிகளை மேய்த்து தவிடு பண்ணி திங்கிற என்னது தவிட திங்கிற அளவுக்கு போயிட்டான். அப்பதான் அவனுக்கு புத்தி என்ன செஞ்சுச்சான், புத்தி தெளிஞ்சு, ஐயா என் அப்பாவி வீட்டில பூர்த்தியான சாப்பாடு இருந்தது, பூர்த்தியான சமாதானம் இருந்துச்சு, என் அப்பாவோடு இருக்கும்போது இருந்த எனக்கு என்ன தைரியம், என் அப்பாவோடு பேசும்போது என் மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம், என்ன பிரச்சனை வந்தாலும் அப்பாட்ட சொல்லிடுவேன், உடனே அப்பா அடுத்த நிமிடமே எனக்கு விடை கொடுப்பாரு, தைரியம் கொடுப்பாரு, தட்டி கொடுப்பாரு, பேசுவாரு. இப்போ என்கிட்ட காசு இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, ஆனா எல்லாமே என் சந்தோஷத்தை புடுங்கிட்டு, சமாதானத்தை புடுங்கிட்டு, சுகத்தை புடுங்கிட்டு. ஆனாலும் ஒரு குற்ற உணர்வோடு தான் என்ன செய்யறான், அப்பாட்ட வாரான். அவன் என்ன சொல்லிட்டு வாரான், நம்மள பிள்ளையா ஏத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நம்மள ஒரு வேலைக்காரன் கூலிக்காரனா நினைச்சு நம்மள ஏத்துக்கிற மாட்டாரா, எப்படியாவது பக்கத்துல போயிடணும், அப்பா பக்கத்துல போயிடணும். ஒரு கூலிக்காரனா இருந்தா கூட எனக்கு ஒரு பக்கத்துல என்ன சந்தோஷங்கிற எண்ணத்தோட தான் வாரான். ஆனா அப்பா அப்படி நினைக்கல. கை தட்டுவோம். அப்பா அப்படி நினைக்கல. எப்பா நீ என் பிள்ளைதான், என் பிள்ளைதான், உனக்காக ரத்தம் சிந்தி இருக்க, உனக்காக சிலுவையில மரிச்சிருக்கிற, நீ கூலிக்காரன் இல்ல, வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நீ பிள்ளை. கை தட்டுவோம். நீ பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உறவு இது சாதாரண நீங்க ஒரு காரியமா நீங்க நினைக்காதீங்க. நான் பிள்ளை, நான் அப்பா எனக்குள்ள இருக்கிற, நான் பேசுறேன், என்ன பிரச்சனையா இருக்கட்டும், நீ பேசி ஒரு 1/2 மணி நேரமோ ஒரு 10 நிமிஷமோ பேசிட்டு அடுத்த நிமிஷம் பாருங்க உன் உள்ளத்துல ஒரு தைரியம் வரும், உன் உள்ளத்துல சமாதானம் வரும். நம்ம என்ன பண்றோம், காலையில ஜெபம் பண்ணியாச்சு, அது கடமையா பண்றீங்க, ஆனா நீ பிரச்சனை சோதனை எல்லாத்தையும் அப்பாட்ட சொல்லிரு, பேசு, எல்லாத்தையும் அப்பாட்ட சொல்லு. அப்பா பேசுவேன்னு சொல்றாருல, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற என்று ஆவியானவர் தாமே நமது ஆவியோடு கூட என்ன செய்யறாரா, சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஆண்டவர் உன்னை பிள்ளையா மாற்றுறதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, உன்கிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆதாம் தொடர்பு துண்டிக்கப்பட்டனாலதான் பயம் வந்துட்டு. இன்னைக்கு உங்களுடைய யாரெல்லாம் பயத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பயத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களோ, பெத்தவங்க பிள்ளை நினைச்சு பயப்படுறாங்க, பிள்ளைகள் பெற்றோரை நினைச்சு பயப்படுறாங்க, கணவர் மனைவியை குறித்து பயப்படுறாங்க, மனைவி கணவனை குறித்து பயப்படுறாங்க, ஏதோ வியாதியை குறித்து பயப்படுறாங்க, எதிர்காலத்தை குறித்து பயப்படுறாங்க. ஏன் பயப்படணும், ஏன் உனக்கு பயம் கொடுக்கு, ஏன் உனக்கு பயம் கொடுக்குன்னா, உலகத்தை படைச்சவரு உனக்குள்ள வாழ்றாரு, அவர் பேசுவாரு, உன்னை நடத்துவாரு, உன்னோடு தொடர்புல இருக்கிறாரு அப்படிங்கிற விசுவாசம் இருந்தால் பயம் விரட்டி அடிக்கப்படும். கைத்தட்டும். விரட்டி அடிக்கப்படும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். கைத்தட்டுவோம். தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல, தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல, தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல, தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல, தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி.
அது 2 தீமோத்தி 1:7 இருக்கு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. அப்போ தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே அப்ப கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்த நோக்கம் என்னதுன்னா உன்னை தைரியப்படுத்துறாராம். எப்ப நீ என் பிள்ளைப்பா. யாராவது பெத்தவங்க பிள்ளைக்கு ஒண்ணுன்னா துடிச்சிருவாங்கல்ல, விடுவாங்களா? அல்லேலூயா. தேவன் தைரியத்தை கொடுப்பதற்கு பலமுள்ள ஆவி. அடுத்து என்னது? அன்பு. உன்னை நேசிக்கிற ஆவி. உனக்கு ஒண்ணுன்னா அவர் துடிச்சிருவாரு. தெளிவு. அடுத்து நீ என்ன செய்யணும்? உள்ள இருந்து பேசுவாரு. பயப்படாத, நான் இருக்கிறேன், உனக்கு நான் இருக்கேன். உனக்கு அந்த ஞானத்தை தெளிவா ஆண்டவர் கொடுப்பாரு. எல்லாரும் வாய் தர சொல்லுங்க இந்த வசனத்தை. தேவன் நெஞ்சில கேங்க, நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆதாமுக்கு எதனால பயம் வந்துச்சு? தேவனுக்கும் அவனுக்கும் உறவு என்ன செஞ்சிட்டு? உறவு துண்டிக்கப்பட்டவுடன், கட்டான உடனே ஆதாம் நினைக்கா, பிள்ளை நினைக்கா, அப்பா நம்மள என்ன பண்ண போறாரோ தெரியலையே, அப்பா என்ன பண்ண போறாரா தெரியலையே. அப்பா அன்பானவர் தான். கைதட்டும், அன்பானவர் தான். அல்லேலூயா. அவன் ஆடை இல்லாமல் நிறுவனம் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், அவனுக்கு என்ன கொடுத்தாராம்? தோளாடை கொடுத்தாராம். அப்பவும் தொலைஞ்சு போன்னு ஆண்டவர் உடல பாருங்க. அதுதான் அப்பா. ஐயா, பிள்ளை தப்பு பண்ணுனா அப்பா கண்டிப்பாரு. அப்பா என்ன செய்வாரு? கண்டிப்பாரு. ஆனா அவர் கண்டிக்கத்தான் செய்வாரு. அப்பா பிள்ளைங்கிற உறவு இல்லாமல் போகாது. கை தட்டுவோம். இல்லாமல் போகாது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுக்கு எதனால பயம் வருகிறது என்று சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்து பேசுற தொடர்புல அவர் பேசணும், நீ அவர்கிட்ட பேசணும், அவர் உன்கிட்ட பேசணும். இந்த உறவு உனக்குள்ள குறைய ஆரம்பிச்சிட்டுன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆதாம போல பயம் வந்துடும். அந்த இளைய குமாரனுக்கு என்ன வந்துட்டு? குழப்பம் வந்துட்டு. அப்பா ஏத்துக்குருவாரா? ஒரு கூலிக்காரனாவா ஏத்துக்குருவாரா? ஒரு கூலிக்காரனா நமக்கு சாப்பாடு போடுவாரா? ஏதாவது இப்ப நிறைய வர என்ன இருக்குன்னா, என்னத்தையாவது நமக்கு வயிற்று பழப்பு ஓடிருமா, என்னத்தையாவது நம்மளுக்கு நோய் இல்லாம காப்பாத்திடுவாரா? அப்படி ஒரு பயத்தோடு வாழாதீங்க. ஏன்னா ஒரு உலகத்தை படைச்சவருக்கு நீ பிள்ளை. கை தட்டுவோம். நீ பிள்ளை. ஹல்லேலூயா. நீ குர்கா மாதிரி, வாட்ச்மேன மாதிரி கேட்ட தட்டுறவன் கிடையாது. நீயா ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ளே போய் சேர போட்டு அப்பாவோடு உட்கார்ந்து நீ உரிமை பாராட்டி அனுபவிக்க வேண்டியவன். நீ கேட்ட நிக்கிறவன் கிடையாது. கை தட்டுவோம். ஹல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அப்ப நீ பிள்ளைன்னா பிள்ளை மாதிரி நடக்கணும். நீ பிள்ளைன்னா பிள்ளை மாதிரி என்ன செய்யணும்? நடக்கணும். அவட்ட நீ தொடர்பு வச்சுக்கிட்டே நீ இருக்கணும். நீ பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நீ பேசுறதுனால என்ன காரியம்? தைரியம், லவ். இயேசு மேல அந்த அன்பு உனக்கு கூடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாரா? இப்படி நடக்க போகுது, இப்படி நடக்க போகுது, இப்படி நடக்க போகுது, இப்படி நடக்க போகுது. பேசிக்கிட்டே இருப்பார். அடுத்து ஞானம். இப்படி இரு, இப்படி நடக்கும், அதனால நீ ஒண்ணு யோசிக்காத, ஞானத்தை கொடுப்பாரு. அதனாலதான் ரோமர் 8:15 சொல்றார், தேவன் நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திரர். இதுலயே அப்பான்னு யாரு கூட? மகன் தான் கூட முடியும். அப்பா இந்த இதுல பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்து நோக்கம் என்னதுன்னா, அந்த உறவை வலுப்படுத்துறாரு பாருங்க. ஏதோ தோட்டத்துல கட்டான உறவை திரும்ப இயேசு கிறிஸ்து ஆவியானவராய் உனக்குள்ள வரும்போது அந்த உறவை திரும்பவும் புதுப்பிக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ அவட்ட பேசிக்கிட்டே இருங்க. நீ அப்பாட்ட நான் பேசிட்டு வரேன், அப்பாட்ட நான் பேசிட்டு வரேன், அப்பாட்ட நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு அந்த உறவை நீங்க வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல கர்த்தர் உனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா.
அப்ப பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்ததினுடைய அப்பா பிள்ளை என்ற உறவை ஏற்படுத்தினதுக்கு ஒரு காரணம் என்னது? உறவாடணும், ஐக்கியம். சொல்லுங்க, ஐக்கியம். பேசணும், பேசணும், பேசணும். இளைய குமாரன மாதிரி கூலிக்காரன நினைக்காத, அவருடைய குமாரனா பிள்ளையா நினை. அல்லேலூயா. ரோமர் 8:17 எடுத்து வாசிங்க. நாம் பிள்ளைகள் ஆனால், அடுத்து சொல்றாரு பாருங்க, நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும் ஆமே, சுதந்திரமாமே. தேவனுடைய சுதந்திரமும் தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரரும் ஆமே. கென்னத்கேன் அற்புத அடையாளம் ஊழியத்தை செய்யறதுக்கு இந்த வசனம் ஒரு வெளிப்பாடும் பாரு. அற்புத அடையாளம் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வசனத்துல தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட தெரியணும். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினால் தேவனுடைய சுதந்திரம், தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவின் உடன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுவுக்கு எல்லாம் சொல்லுங்க, நல்லா கவனிங்க. இயேசுவுக்கு பிதாவிடத்திலே என்ன சுதந்திரம், என்ன உரிமை, என்ன அதிகாரம், என்ன அபிஷேகம், எந்த ஞானம், அத்தனையும் பிதா தன் பிள்ளைக்கு கொடுத்துட்டார்ல. இயேசுவுக்கு புல் பவர். இயேசு சொல்றாருல, நான் எங்க போனாலும் தனியாவே இல்ல, என்னை அனுப்பின பிதா எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார். என்ன ஒரு பிள்ளை, அவர் யாரு? அப்பா. அப்ப அந்த சுதந்திரம் பவுல் சொல்றாரு, நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, கிறிஸ்துவின் உடன் சுதந்திரரும் ஆமே. கவனிக்கீங்களா? இயேசுவுக்கு பிதாவிடத்திலே என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை நீங்களும் பிள்ளையா மாறிட்டீங்கல்ல. இப்ப இயேசு பிள்ளையா இருக்கிறனால அவர் போற இடத்துல செத்தவனை எழுப்பினாரு, அற்புத அடையாளத்தை ஊழியத்தை செஞ்சாரு, என்னெல்லாம் நடந்துச்சு. அவர் பிள்ளைங்கிறதுனால அளவுக்கு அதிகமா கொடுத்துட்டாரு. இப்ப யாராவது ஒரு உதவி கேட்டாங்கன்னா ஒரு 5 10 நீங்க உதவி கொடுப்பீங்க. நீங்க பிள்ளைக்கு 5 10 கொடுப்பீங்க. பிள்ளைக்கு என்னது? எப்பா நான் எதுக்கு தெரியுமா கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்றேன், நான் எதுக்கு தெரியுமா நான் இவ்வளவு பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்க, எல்லாமே என் பிள்ளைகளுக்கு தாயா, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அப்படிதான் பேரண்ட்ஸ்கள் சொல்லுவாங்க. ஒரு உலக தகப்பனே அப்படி சொல்லும் பொழுது நம்மளை சிருஷ்டித்த தகப்பன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பிள்ளைகளானால் சுதந்திரமே, என்னுடைய முழு வாரிசு நீதாயா, என்னுடைய முழு சொத்துக்கு வாரிசு நீதான், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் என் பிள்ளைக்கு தான் போ. அது இயேசுவுக்கு எவ்வளவு அதை ஒப்பிட்டு காட்டுறாரு பாருங்க. கிறிஸ்துவின் உடன் தேவனுடைய சுதந்திரரும், தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரரும் ஆமே. பாருங்க, அதுல பிரிச்சு கூட காட்டல. இயேசு பிதாவுக்கு பிள்ளையா இருக்கிறனால அவருக்கு எவ்வளவு சுதந்திரம், எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு அதிகாரம், எவ்வளவு வல்லமை, அதே சேம். யோவான் 3:34 எடுத்து வாசித்து பாருங்க. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறபடியால் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இது இயேசுவை குறித்து சொல்லப்பட்டு என்ன பண்ணுனா, தேவனால் அனுப்பப்பட்டவன் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறபடியால் தேவன் தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? இயேசுவுக்கே. யார் கொடுத்தா? பிதா. பிதா யாரு? தேவன். அப்பா பிள்ளைக்கு கேட்கிறதுக்கு மேல கொடுக்கிறது தகப்பன். அல்லேலூயா. பிதா தான் அனுப்பி வச்சிருக்கிறாரு இந்த பூமிக்கு. அப்பா தான் பிள்ளைய அனுப்பி வச்சிருக்கிறாரு, எல்லாரையும் ரட்சிக்கப்பட வைப்பதுக்கு அனுப்பி இருக்கிறாரு. அதனால அவர்கிட்ட இருக்கிற முழு பவர் அளவுக்கு அதிகமா தேவனால் அனுப்பப்பட்டவன் தேவனுடைய வார்த்தையை பேசுறபடினால் தேவன் தமது ஆவியை
அளவில்லாமல் ஊற்றிட்டாராம். நமது ஆவியை அளவில்லாமல் ஊற்றிட்டார். ஏன் பிள்ளை? இப்ப நீங்க ரோமர் 8:17 கைய வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளையானால் தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரம் என்று சொன்னீரு. இயேசுவுக்கு அளவில்லாமல் ஆவியை கொடுத்தீங்கல்ல, உங்க தலைமையில கைய வைங்க. உங்க தலைமையில கைங்க. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினால், தேவனுடைய பிள்ளையா தேவனுடைய இருக்கிறபடினால், பிள்ளையா இருக்கிறபடினால், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினால், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினால், தேவனுடைய சுதந்திரம், தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவின் உடன் சுதந்திரமா, உடன் சுதந்திரமாமே, இயேசுவுக்கு பிதா அளவில்லாமல் ஆவியை ஊற்றினபடினால், இயேசுவை போல நானும் பிதாவுக்கு பிள்ளைதான். எனக்கும் உமது ஆவியை அளவில்லாமல் ஊற்றிவிட்டார். நான் பிள்ளை என்று ஆவியானவரே என்னுடைய ஆவியோடு சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. இத வச்சே நீங்க இந்த ஆசீர்வாதத்தை, அற்புத அடையாளம் ஊழியம் செய்யறவங்களுக்கு இந்த வசனம் தெரிஞ்சே ஆகணும். இயேசு செய்வார் ஐயா, அது அவருடைய சொந்த பிள்ளையா. ஆவியானவர் தாங்க எழுதி வச்சிருக்கிறாரு. தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவின் உடன். இயேசுக்கு என்ன உரிமை வாரிசு எல்லாம் உண்டோ அத்தனையும் உனக்கு உண்டு. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15 எடுத்து வாசி பாருங்க. இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சுத்தமாக்கினார். இயேசு எல்லாரையும் சுத்தமாக்கினாராம். இயேசு எல்லாரையும் சுத்தமாக்கினாராம். ஏன்? அந்த அதிகாரம் யார் கொடுத்தது? பிதா. ஏன்? பிள்ளை. கையை தட்டுவோம். பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தொட்ட எல்லாரையும் குணமாக்குனாரு. நீங்க யாரு சொல்லுங்க? நான் யாரு? பக்கத்துல போச்சுங்க. நீங்க யாரும் கேளுங்க. நீங்க தேவனுடைய. அப்ப இயேசு பிள்ளையா இருந்தனால வியாதியஸ்தன் மேல் கைய வச்சவங்க எல்லாம் சுகமடைஞ்சாங்களாம். பிள்ளைக்கு அந்த பவரை கொடுத்துட்டாராம். உனக்கு அந்த பவரை கொடுத்துட்டார். மத்தேயு சுவிசேஷம் 14:36 எடுத்து வாசிச்சு பாருங்க. மத்தேயு 14. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று இயேசுவிடத்தில் உத்தரவு கேட்காங்க. ஆனா அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். தொட்ட யாவரும். ஏன்? பிதா அவர் ஆடையத்தோட இயேசுவா ட்ரெஸ் தொட்ட பெருமான ஸ்திரீ தொட்டா சோமாயிட்டா. பாடையதான் தொட்டாரு. இயேசு பாடையதான் தொட்டாரு. எத்தனை பேர் அடக்கம் எடுத்துட்டு வர்ற அந்த பாடை பெட்டியை தூக்கிட்டு வரும்போதே தொடுங்க. நீங்க சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. இயேசு பிதாவுக்கு பிள்ளை, நானும் பிதாவுக்கு பிள்ளை. இயேசு பாடையை தொட்டாரு, நானும் தொடுவேன். கை தொட்டுவேன். நானும் தொடுவேன். நானும் பிள்ளைதான். ஹல்லேலூயா. ஏன்னா ரோமர் 8:17 ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளையானால் தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரமுமே. நான் நினைக்கிறேன் சவுத் ஆப்பிரிக்கால இப்படி எழுப்புறாங்கன்னா இது விசுவாசிக்காங்கன்னு நினைக்கிறேன். இயேசு மாதிரி தான் கூப்பிடுறாரு. எப்படி இயேசு லாசரை வெளியே வாங்குறாருல, இவரும் அந்த பாடிய பேரை சொல்லிதான் கூப்பிடுறாரு. அப்படியே பெட்டியை விட்டு எந்திக்கு. அப்ப நானா நினைச்சுக்கிட்டேன், இந்த வசனத்தை தியானிக்கும் போது இதெல்லாம் ஊழியக்காரங்க விசுவாசி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இயேசு அளவில்லாமல் அபிஷேகம் கொடுத்தீங்கல்ல, இயேசுவ தொட்டங்கள்லாம் சுகமானாங்கல்ல, இயேசு யார் மேலாம் கைய வச்சாங்களோ வச்சவங்க எல்லாம் அற்புதம் நடந்துச்சுல்ல. ஏன்னா ஒரு பிள்ளைக்கு அளவில்லாமல் ஆவியை ஊற்றிட்டாரு. சொல்லுங்க, நானும் அவர் பிள்ளைதான். அதனாலதான் இயேசு இந்த வார்த்தை எப்படி சொல்லிட்டாருன்னு தெரியல. என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற கிரியைகளை செய்வான், அதை பாட்டிலும் மேலான கிரியைகளை. ஏன்னா விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பிள்ளை. கை தட்டுவோம். தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. தேவனாலே அனுப்பப்பட்டவர்,
தேவ வார்த்தையை பேசுவேன். தேவன் தமது ஆவியை அளவில்லாமல் என்னில் ஊற்றுவார். நான் தேவனாலே அனுப்பப்பட்டவர். தேவ வார்த்தையை பேசுவேன். தேவன் தமது ஆவியை அளவில்லாமல் என்னில் ஊற்றுவார். அளவில்லாமல் என்னில் ஊற்றுவார். ஓ அளவில்லாமல் என்னில் ஊற்றுவார். ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, பாயிண்ட புரிஞ்சுக்கிறீங்க. ஒண்ணு என்னதுன்னா, தேவனே நீ என் பிள்ளை என்பத உன்னோட சாட்சி கொடுக்கிறாரு, முதுக தட்டி பாராட்டி சொல்றாரு. எதுக்காக பிள்ளையா மாத்திருக்கிறாருன்னா, அப்பாவும் பிள்ளைக்கு இருக்கிற உறவு. இந்த உறவு கட் ஆயிட்டு, அந்த உறவு மாய்மாலமா இருந்துச்சு, கடமைக்காக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துரும், குழப்பம் வந்துரும், போராட்டம் வந்துரும். ஆதாமும் ஏவாளும் ஒளிஞ்சிட்டு நடுங்கிட்டு இருந்த மாதிரி நீ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நடுங்கணும். உறவை கரெக்ட் பண்ணிட்ட தைரியம் வந்துரும், கை தட்டும், பரலோக தைரியம் வந்துரும். ஹalleluya, ஹalleluya. அடுத்து என்ன சொல்றாருன்னா, இயேசுவுக்கு பிதாட்ட என்னென்ன அபிஷேகம், என்னென்ன ஹீலிங் மினிஸ்ட்ரி, என்னென்ன பவர், அதிகாரம், கமாண்டிங் என்ன உண்டோ அத்தனையும் உனக்கு உண்டு. நீ சுதந்திரமா நீ அனுபவிக்கலாம். நீ கேட்டு அருகில நிக்கிறவன்ல, வீட்டுக்குள்ள பூந்து அப்பாவிட்ட முழு அதிகாரத்தை முழு அபிஷேகத்தை பெறக்கூடிய பிள்ளை. கை தட்டும், பிள்ளை. ஹalleluya, ஹalleluya. கடைசியா ஒரு காரியத்தை நம்ம பார்த்த பகுதி தான் யோவான் 17, யோவான் 17:23. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும். இயேசு சொல்ற வார்த்தை இது, இயேசு பண்ற விண்ணப்பம். என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல. இயேசு பிதா பார்த்து சொல்ற, நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு. இயேசு லாசரை எழுப்பினாரியா, எவிரின் பிள்ளையை எழுப்பினாரியா, விதவையின் மகனை பாடையை தொட்டு சுமாக்கினாரியா. எதனால? பிதா இயேசு மேல எப்படி இருந்தாரா? அன்பா இருந்தார். அந்த இடத்துல வெக்கப்படக்கூடாதுன்னு அன்பா இருந்து அந்த இடத்துல அற்புத அடையாளத்தை, அந்த வல்லமை வெளிப்படுத்தினாரு. அதே அன்பு, நல்ல வசனத்தை நல்லா பாருங்க. அதே நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல, என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும். தலைமையில வைங்க, என் மேலையும் அதே சேம் அன்பு, அதே அன்பு, அதே அன்பு, அதே அன்பு. என் பிதா இயேசு மேல எவ்வளவு அன்பு வச்சாரோ அதே அன்பு இயேசு என் மேல வச்சிருக்கிறாரு. ஆமென், ஹalleluya, ஹalleluya. உங்களை பயன்படுத்துவாரா, பயன்படுத்த மாட்டாரா? பயன்படுத்துவார். உங்களை ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? நீ போற இடமெல்லாம் அற்புதம் நடக்குமா, நடக்காதா? நீ கட்டளையிடும்போது அற்புதம் நடக்குமா, நடக்காதா? நடக்கும். ஹalleluya, ஹalleluya. ஞாயிற்றுக்கிழமை அந்த சாட்சியை சொன்னேன். அந்த விரல் துண்டிக்கப்பட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாக்டர் பலவடி மறுநாள் பயம் காட்டி விட்டாரு. இல்ல பலவடி பிளட் நிக்க ஆரம்பிச்சுட்டு கையெல்லாம் நினைச்சிட்டு கற்படைச்சிட்டு, அதனால கால்ல இருக்கிற ஒரு விரலை வெட்டி இந்த விரலை எடுத்துட்டு கால்ல இருக்கிற ஒரு விரலை அதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பலவடி அவங்க அம்மா என்கிட்ட போன் பண்ணி அழுகுறாங்க. பாஸ்டர் நல்லா இருந்த மாதிரி. தேவன் முதல்ல சொல்லிட்டாரு, உங்க பிள்ளைக்கு அற்புதம் செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் பொய் சொல்ல மாட்டார். நான் அன்னைக்கு நைட்டே சென்னைக்கு கிளம்புறதா தான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன்பா பதற? நான் உன்கிட்ட பேசுன உண்மைதானே, நீ ஏக்கு பதற? விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப நான் சொன்னேன், உடன் ஊழியர்கள்லாம் ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் பேசிட்டாரு, உங்களுக்கு அற்புதம் நடந்துட்டு நன்றி சொல்லுங்க அப்படின்ட்டு. நேத்து மத்தியானம் 4:30 மணிக்கு தான் போன் பண்றாங்க. மத்தியானம் 4 மணிக்கு ஏதோ போன் பண்ணாங்க. போன் பண்ணிட்டு, இல்ல ஓரளவுக்கு 85% பிளட் சர்க்குலேஷன் ஆயிட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ட்டு. நைட்டு போன் பண்றாங்க, என்ன ஆகுன்னா நாளைக்கு காலையில டிஸ்சார்ஜ் பண்றாங்க. கைதட்டுமா? ஹalleluya. நம்முடைய ஆவில என்ன செய்றாரு? பேசுகிறார், சாட்சி கொடுக்கிறார். அவட்ட தொடர்பு, ஆண்டவரே இது என்னப்பா என்னப்பா அப்படி இப்படி அழுகுறாங்களே, பெற்றவங்க அழுகுறாங்க, அக்கா தங்கச்சி எல்லாம் அழுகுறாங்க, இப்படி கதறாங்களே அப்படின்னு.
ஆனா ஆண்டவர் சொன்னார், அற்புதம் நடந்துட்டுன்னு நன்றி சொல்ல சொல்லுப்பா. அவர் சொன்னதை கரெக்டா செஞ்சிட்டாரு. இன்னைக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாஸ்டர் நன்றி, பாஸ்டர் நீங்க தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு என்ன விசுவாசம் தெரியுமா? வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். அது மாத்திரம் இல்ல, இயேசுவுக்கு பிதாட்ட என்ன உரிமை உண்டோ, அவர் பேசும்போது அற்புதம் நடந்துச்சு, அதே மாதிரி நானும் பிள்ளைதான். நான் விசுவாசத்துல பேசியிருக்கேன். நீங்க அற்புதம் செய்வீங்கப்பா. கை தட்டுவோம். அற்புதம் செய்வீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை செயல்ல காட்டுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கென்னத்கேன்லாம் அந்த வசனத்தை அதிகமா அறிக்கை பண்ணுவார். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினா தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரம். இயேசுவுக்கு என்ன பவர், எப்படி லாசரை எழுப்பினாரு, அதே மாதிரி என்ன கொண்டு கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எப்படி அந்த விதவின் மகன் பாடையை தொட்டு இயேசு அற்புத அடக்க ஆராதனை போய்கிட்டு இருக்கிற இடத்துல பாதியில இயேசு நிப்பாட்டிட்டாரு. ஹல்லேலூயா. அதே மாதிரி நீங்க நிப்பாட்டுவீங்க. ஏன்னா இயேசு பிதாவுக்கு பிள்ளை, நீங்களும் பிதாவுக்கு பிள்ளை. கை தட்டுவோம். பிதாவுக்கு பிள்ளை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவரின் வீட்டுல துக்க வீட களிப்பான வீடா மாத்திட்டாரு. நீங்களும் மாத்த போறீங்க. கை தட்டுவோம். மாத்த போறீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க யாரு? தேவனுடைய தேவனுடைய திரும்ப திரும்ப நான் சொல்லல, தேவனே சொல்லிட்டாரு. உங்களுடைய ஆவியோடு கூட அவர் சாட்சி கொடுக்கிறார். அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய இது 23 என்ன சொல்றாருன்னா, யோவான் 17:23 சேம் இயேசு மேல எவ்வளவு அன்பு வச்சனோ அதே மாதிரி உங்க மேலயும் அந்த அன்பு இருக்கான். அதனால இயேசுவ மாதிரியே உங்களை பயன்படுத்த முடியும். 24 என்ன சொல்றாரு? பிதாவே, பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக. நல்லா கவனிங்க. இயேசு சொல்றாரு மகிமை. கானா ஒரு கல்யாணத்துக்கு போனாரு, தண்ணி தான். இந்த என்ன செஞ்சாரு? தொட்டில ஜாடியில தண்ணீரை நிரப்புங்கன்னாரு. அவ்வளவுதான். தண்ணி திராட்சரசமா மாறியது. அது என்னது? மகிமை தானே. கர்த்தருடைய மகிமை. அந்த மகிமை இயேசு சொல்றாரு, எனக்கு பிதாவே நீங்க தானே இந்த மகிமை தந்தீங்க, அதே மகிமை எனக்கு தந்தவர்களுக்கு நீங்க கொடுக்கணும். காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். எவ்வளவு வல்லமையான வார்த்தை பாருங்க. நம்மளை கொண்டு அப்படி செய்வாரா? பெங்களூர்ல அந்த சபையில அவர் விசுவாசத்துல பேசுறாரு. உங்க செல்போன்ல எடுத்து பாருங்க, உங்க அக்கவுண்ட்ல பணம் ஏறி இருக்கா பாருங்க. அவ்வளவு பேரு, அது நிறைய பேர் தூக்கிட்டு வராங்க. ஏன் அக்கவுண்ட்ல ஏறி இருக்கு? ஏன் எப்படி ஏறிச்சு? ஏன் வனாந்தரத்துல 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போசி முடி எப்படி வந்துச்சு? அது இயேசுவுக்கு பிதா கொடுத்த மகிமை. ஏன் அதே மகிமை ஊழியக்காரருக்கு கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. கையை தட்டுவோம். ஹல்லேலூயா. உன்னால முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் தேவனால் எல்லாம். ஹல்லேலூயா. அதே மகிமை. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் பேதுருலாம் அப்படிதான் விசுவாசி இருப்போம். அதனாலதான் நிழல்ல அந்த மகிமை இருந்திருக்கு. இயேசுடைய நிழல்ல எப்படி அந்த மகிமை இருந்துச்சோ அதே மகிமை பேதுருடைய நிழல்ல இருந்திருக்கு. ஏன்னா இயேசு பண்ணின ஜெபம். அவர் சொல்றாரு, பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்களுக்கும் அந்த மகிமை காணும்படி. ஹல்லேலூயா. அப்ப இந்த மகிமை தருவாரா தரமாட்டாரா? உங்களையும் தண்ணீரை திராட்சரசமா மாற்ற முடியுமா முடியாதா? உங்களை தொட்ட யாவரும் குணமாக்கப்படுவார்களா படமாட்டார்களா? நீங்க கைய வச்ச யாரும் சுகம் ஆவார்களா ஆக மாட்டாங்களா? நடக்கும். கை தட்டும். ஹல்லேலூயா. 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 இந்த கடைசி காலங்கள்ல தேவன் அப்படி செய்ய போறார். என்ன? தேவனுடைய வார்த்தை மேல ஆணித்தரமான விசுவாசம் இருக்கணும். குழப்புவாங்க. அது எப்படிப்பா செல்போன்ல குழப்பறவன் குழப்பிக்கிட்டே தான் இருப்பான். அப்படி குழப்பறவன் போய் இந்த வசனத்தை எடுத்து காட்டுங்க. யோவான் 17:24 காட்டுங்க. எப்பா இயேசு தண்ணீரை திராட்சரசமா மாத்தினார்ல,
வனாந்தரத்துல 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்தார்ல. நாரி நாத்தெடுத்த பிணத்தை உயிரோடு எழுப்பினார்ல. அது இயேசுக்கு பிதா கொடுத்த மகிமை தானே. அதே மகிமைய அவருடைய பிள்ளைக்கும் கொடுப்பேன்னு இயேசு பண்ணிருக்கிறார்ல. அப்ப அந்த மகிமை காட்டுவாரா காட்ட மாட்டாரா? முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். கைதட்டுவோம். ஹல்லேலூயா. விக்கல் சார்லஸ் பின்னி, ஜான் வெஸ்லி, கேத்ரின் குல்மால் இவங்கெல்லாம் செஞ்சதை விட கடைசி கால எழுப்புதல்ல இருக்கிறேன் உங்களை கர்த்தர் விசேஷமாய் மகிமையாய் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விக்கல் சொத்தை காட்டிலும் அதிகமாய் பணத்தை எழுப்பத்தக்க கர்த்தர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா அதை பார்த்த உடனே எனக்கு விசுவாசம் இன்னும் உச்சிக்கு போயிட்டு, சர்வ சாதாரண பேர் சொல்லி எழுப்புறாங்க. அது ஒரு நாள் இறந்த பாடி. அந்த மனுஷன் செத்த மனுஷனு கையில இருக்கிற உரைய கூட கலத்தல, அப்படியே வச்சு வாயில சாப்பாடை வச்சு ஊட்டுறாங்க. ஹல்லேலூயா. எப்படிலாம் ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்காரு. சின்ன வியாதிக்கு, சின்ன பிரச்சனைக்கு, சின்ன காரியத்துக்கெல்லாம் பயந்து பயந்து ஆதாம மாதிரி இப்படி வாழாதீங்க. அந்த பயம் இது தீர்க்கதரிசனமா. உனக்கு பயம், குழப்பம், மண்டை போராட்டம் வருதுன்னா உன்னுடைய ஜெபத்துல ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். அந்த ஜெபம் அப்பாவும் பிள்ளைக்குள்ள ஜெபம் இல்ல, கடமைக்காக உள்ள ஜெபம். உறவுல நீ எப்ப பார்த்தாலும் அவட்ட நீ தொடர்புல இருந்தா உனக்கு காசு, பணம், ஆள் பலம், ராணுவ பலம், இந்தியா அதெல்லாம் கொடுக்காத ஒரு தைரியத்தை என் தேவ ஆவியானவர் உனக்கு கொடுப்பார். கைதட்டும். தேவ ஆவியானவர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஓ, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நமது ஆவியோடு சாட்சி கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உனக்கு ஒப்பானவன் யார்? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். நீ சாதாரண ஆள் அல்ல, நீ சாதாரண ஆள் அல்ல. உலகத்தை படைச்சவர் உனக்குள்ள வாழ்றாரு. அவர் உனக்குள்ள வந்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? நீ என் பிள்ளைங்கிறத உலகத்துக்கு காட்ட போறாரு. பிள்ளைங்கிறத உலகத்துக்கு காட்ட போறாரு. தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினா என் பிதா பாராட்டின அன்பு எவ்வளவு. நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, நீ சபைக்கு போற, அதனால இன்னைக்கு சொந்தம் பந்தம் உன்னை பரியாசம் பண்ணலாம், உன்னை கிண்டல் அடிக்கலாம், உன்னை கேலி பண்ணலாம். நானும் அந்த பாதையில கடந்து வந்தேன். என்ன ரட்சிப்பு, தாய் சபை விட்டுட்டு போற ரட்சிப்பு பிச்சிப்பு எல்லாம் சொல்லி எனக்கு எவ்வளவோ கிண்டல் அடித்தாங்க. ஆனா என் தேவன் கைவிடல, என் தேவன் கைவிடல. நான் விசேஷ ஆள் இல்லைங்கிறது பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டே இருந்தார். எப்பா, நீ என் பிள்ளைடா, நீ என் பிள்ளை, நான் உன்னை பலப்படுத்துவேன், நீ எதுக்கும் பயப்படாத. நான் அதுக்கு தான் உனக்குள்ள வந்திருக்கிறேன். தைரியத்தை கொடுக்க வந்திருக்கிறேன், குழப்பத்தை நீக்க வந்திருக்கிறேன், உன் சோர்வை நீக்க வந்திருக்கிறேன். உன்னை எதிர்காலத்துல எப்படி வைக்க போறான்னு பாரு. அப்படிலாம் என்னை ஆண்டவர் ஆறுதல் படுத்தி என்னை நடத்தின தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம், கொடான கோடி ஸ்தோத்திரம். அதே தேவன் தான் உனக்குள்ள வாழ்றாரு. பயப்படாத, பயப்படாத, என்ன வந்தாலும் பயப்படாத. உன்னை தைரியப்படுத்துறாரு. உனக்கு பயப்படுற ஆவியை கொடுக்கல. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி. ஆனா ஏன் பயம் வருது? நீ உறவுல சரியா இல்லை. நீ அப்பா பிள்ளையோட நீ குர்கா மாதிரி, ஒரு வாட்ச்மேன் மாதிரி, ஒரு பிச்சைக்கார மாதிரி, உன்னை இளையகுமாரன் கேட்ட மாதிரி என்ன ஒரு கூலிக்காரனா நினைச்சு ஜெபம் பண்ணாத. ஐயா, கூலிக்காரனா நினைச்சு ஜெபம் பண்ணா ஒரு துண்டு தான் போடுவார் உனக்கு. நீ பிச்சைக்காரன மாதிரி ஜெபம் பண்ணாத. பிள்ளைங்கிற உரிமையோடு ஜெபம் பண்ணு. அப்பாட்ட உரிமையோடு கேளு. நீ அவருடைய பிள்ளை, சுதந்திரவாளி. ஹல்லேலூயா. நீ அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறாய், புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறாய். அடுத்து சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகளானார் சுதந்திரம். ஐயா, நீ சுதந்திரமா நீ வாழணும், செத்து செத்து வாழக்கூடாது. நீ வாரிசு, நீ தேவனுடைய வாரிசு. சிலுவையிலே சம்பாதித்த அத்தனை சொத்துக்கு நீதான் வாரிசு. பிள்ளைய அப்பா பிள்ளைங்கிற உறவை அழிக்கவே முடியாதுங்க, அழிக்க முடியாது. அந்த ஜீன், அந்த வித்து உனக்குள்ள இருக்கு. மறுபடியும் பிறந்துட்ட. அப்பாக்குள்ளதெல்லாம் உனக்கு தான், அது யாரும் கை வைக்க முடியாது, உனக்கு தான். அதனாலதான் சொல்றாரு,
கிறிஸ்துவின் உடன் சுதந்திரமா. இயேசுவுக்கு என்னெல்லாம் கொடுத்தாரோ, தேவனால் அனுப்பப்பட்டவன் தேவனுடைய வார்த்தையை பேசுறபடினால் தேவன் தமது ஆவி அளவில்லாமல் ஊற்றிட்டாரு. இப்ப அதை வச்சே நீங்க கேளுங்க, ஆண்டவரே இயேசுவுக்கு என்ன உரிமையோ அதே உரிமை எனக்கும் சொல்லிட்டீங்களப்பா. நீர் பொய் சொல்லாத தேவன் அப்பா. வார்த்தையின் ஒரு எழுத்து கூட அழியாதப்பா. அப்படின்னா என் மேல அளவில்லாமல் அளவில்லாமல் ஆவியை ஊற்றினதுக்காக நன்றி 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 நன்றி. எழுப்புதல் ஆவி என் மேல் ஊற்றப்பட்டதுக்காய் நன்றி. அப்போஸ்தல ஆவி என் மேல் ஊற்றப்பட்டதுக்காய் நன்றி. சுகமளிக்கிற நதி எனக்குள்ளே ஊற்றப்பட்டதுக்காய் நன்றி. சடலங்களை எழுப்புற நதி எனக்குள்ளே வந்து விட்டதுக்காக நன்றி. அடுத்து சொல்றாரு அன்பு, லவ். இந்த உலகத்துல எத்தனை பேர் உன்னை பகைக்கட்டுமே, எத்தனை பேர் உன்னை வெறுக்கட்டுமே, உலகத்தை படைத்தவர் உன் மேல 100க்கு 100 அன்பா இருக்கிறாரு. அந்த அசட்டு தைரியம் இருந்தா நீ குழம்பவே மாட்ட, பயப்படவே மாட்ட. எப்பா இயேசு மேல பிதா அன்பா இருந்தனால தானே அவரு எல்லா இடத்துலயும் வெற்றி கண்டாரு, அற்புதங்களை செஞ்சாரு. அப்ப என் மேல அதே மாதிரி அன்பு இருக்கிறாரு. அதனாலதான் என்ன ஒவ்வொரு நாளும் என்னை காப்பாத்தி காப்பாத்தி வர்றாரு. எத்தனை விபத்துக்கள், எத்தனை சோதனைகள், அதெல்லாம் என்ன காப்பாத்தினது இயேசு மேல இருந்த அதே அன்பு என் மேல இருக்கு. அந்த அன்பை பிரிக்கவே முடியாதுங்க. நீ அவருடைய கரத்தில் இருக்க, அவருடைய கரத்தில் இருக்க ஒருவனும் ஒரு பிசாசும் பறிக்க முடியாது. கடைசியா சொல்றாரு, என் பிதா எனக்கு தந்த மகிமையை எனக்கு தந்தவர்களும் அதை காணும்படி, அவர்களுக்கு கொடுக்கும்படி. அப்படின்னா இயேசு முதல் அற்புதத்தை கல்யாண வீட்டுல சாதிச்சாரு. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி தம்முடைய மகிமையை திருமண வீட்டில வெளிப்படுத்தினாராம். சாதாரண தண்ணீர் சுவைமிக்க திராட்சரசமாய் நாரின பிணம் உயிரோடு எழும்பினது. 4 நாள் நாற்றெடுத்த பிணத்தை, லாசரே வெளியவா, லாசரே வெளியவா. விதவியின் மகனை பாடையை தொட்டு சுகமாக்கினார். அடக்க ஆராதனை போய்கொண்டு பாதியிலே நிறுத்தினார். ஏன்னா அந்த மகிமை பிதா இயேசு மேல வச்சாரு. அதே மகிமை உங்களுக்கு தந்திருக்கிறாரா, அதே மகிமை உங்களுக்கு தந்திருக்கிறாரா. விசுவாசிங்க, விசுவாசிங்க. இயேசுவை தொட்ட யாவரும் குணமாக்கப்பட்டார்களாம். இயேசு கையை வச்ச எல்லாரும் குணமாக்கப்பட்டார்களாம். டிஎல் லாஸ்மான் அப்படிதான் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. விக்கல்ஸ்வரத்துல அப்படிதான் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. ஓ க்ளோரி டி. கர்த்தர் இந்த கடைசி நாட்கள்ல நானும் தேவனுடைய பிள்ளைதான். எனக்கு இயேசுவுக்கு பிதாட்ட என்ன உரிமை, என்ன சுதந்திரம் இருந்துச்சோ அதே சுதந்திரம் எனக்கு இருக்கு, அதே சுதந்திரம் எனக்கு இருக்கு. நான் பிறருக்கு ஆசீர்வாதமா மாறுவேன், பிறருக்கு ஆசீர்வாதமா மாறுவேன். கர்த்தர் என்னை பயன்படுத்துவார். கர்த்தர் என்னை ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, மாநிலங்களுக்கு, தேசங்களுக்கு ஆசீர்வாதம் என்னை பயன்படுத்துவாரு. நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை. இனி கூனி குறுகி நீ நடக்க கூடாது, தலையை தொங்கோட்டு நடக்க கூடாது. நீ அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. அப்பா பிதாவே என்று கூப்பிடுற புத்திர சுவிகார ஆவி. உனக்கு குழப்பமா இருந்தா வானத்தை அண்ணாந்து பாரு. என் அப்பா தான் அந்த வானத்தை படைச்சாரா, பூமியை பாரு, கடலை பாரு, என் அப்பா தான் படைச்சாரா. அப்படிப்பட்ட தேவனுக்கு நான் பிள்ளையா இருக்கிறானா? அப்பா அந்த அப்பாவும் பிள்ளைக்குள்ள உறவை நீ கட்டி எழுப்பிட்ட, அவர் உன்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவார். இப்படி செய், அப்படி செய், இப்படி செய்யு. அந்த உறவு தான் உன்னை கொண்டு அற்புத அடையாளத்துக்கு நேரா நடத்த போது. கைதட்டும். அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. இப்பொழுதே இப்பொழுதே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இயேசுவின் நாமத்து, இயேசுவின் நாமத்து, இயேசு மேல இருந்த அத்தனை மகிமை, அன்பு, கிருபை, சுதந்திரம், விடுதலை, ஜெயம் அத்தனை இயேசுவின் நாமத்து உம்முடைய பிள்ளை மேல் இறங்கி விட்டதுக்காக ஸ்தோத்திரம். இளைய குமாரன மாதிரி குற்ற உணர்வு இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. கூலிக்காரன் என்கிற பேச்சே இடம் இல்ல. நீ தவிடு திங்கிறவன் அல்ல. என் அப்பா வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்கிறவன். நீ அனுபவிக்கத்தக்க சகலவித நன்மைகளா சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவ, சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவ. எகிப்தின் சம்பாத்தியமும், எத்தியோப்பியாவின் வியாபார வர்க்கமும், சபரியாவின் வர்த்தக லாபமும்
உன்னிடத்தில் தாண்டி வரும். அது உன்னுடையதா இருக்கும், அது உன்னுடையதா இருக்கும். அப்பா சொல்லிட்டாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, இது உன்னுடையதா இருக்கும் என்று அப்பா சொல்லி இருக்கிறபடினா இயேசுவின் நாமத்தில் அதை எடுத்துக் கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் புது உடன்படிக்கையின் ரத்தத்தினால் அந்த வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கிக் கொள்ளுகிறேன், சொந்தமாக்கிக் கொள்ளுகிறேன். துதியும் கனமும் மகிமையும் வார்த்தையின் தேவனாய் இயேசுவுக்கே மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.